வணக்கம். அதாவது இப்போ எல்லாருமே என்ன அப்படின்னா, ரஜினியை போய் சீமான் சந்திச்சிட்டாரு. சீமானுக்கு காபி சட்டை தச்சு ரஜினி கொடுத்துட்டாரு. சங்கியை போய் சந்திச்சிட்டாரு. அவரை திட்டி பேசும்போது ஒரு சூப்பர் ஸ்டாரை தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா அவங்க பிரச்சனை? இப்போ அவர் சந்தித்ததுனால அவர் சங்கி ஆகிட்டார். சரி, 1996 உதயசூரியன் படம் போட்டு, சூப்பர் ஸ்டார் படம் இந்த பக்கம் போட்டு, உங்கள் ஓட்டு சூப்பர் ஸ்டார் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன், வாக்களிப்பீர் அப்படின்னு போஸ்டர் ஓட்டி ஓட்டு கேட்டாங்களே, அப்போ எங்கே போச்சு சங்கித்தனம்லாம்? அப்போ ரஜினி புனிதமானவராக இருந்தாரோ? இப்போ புனிதம் கெட்டு போயிட்டாரோ? ஏன் உங்கள் மேடையில் வச்சுக்கிட்டு தானே பழைய மாணவர்கள் அப்படின்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணினார். அப்பமெல்லாம் கேன்னு கையை தட்டுனியோ? அப்பமெல்லாம் சங்கியாக தெரியலையோ? சீமான் போய் சந்தித்ததும் சங்கியாக தெரிகிறாரோ? இங்கே பாரு, விஜயாக இருந்தாலும் சரி, சீமானாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க. அவங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போடுறீங்க? சரி, போடுறீங்களா? சீமான் எத்தனை போராட்ட காலத்தில் நின்றுருக்காரு. அப்பமெல்லாம் ஒருத்தர் சீமானை பற்றி பேசலை, சீமானை பற்றின எந்த செய்தியும் போடலை. இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் விலகினார், ஈரோடு மாவட்ட செயலாளர் விலகினார் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் 10 மைக்கை கொண்டு நீட்டுதீங்கள்ல. இதே மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு காலத்தில் சீமான் கட்சியில் ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் கையில் எடுத்தவங்க சீமானுக்காக. அப்பமெல்லாம் மைக்கை கொண்டு நீட்டலை, அவங்க சேவையை பற்றிலாம் பெருசாக பேசலை. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவில் நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை, நடுநிலையாக தான் பேசுகிறேன். நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவில் சீமான் தான் அங்கே ஒன் மேன் ஆர்மி. என்ன, அவர் கட்சி வழி நடத்துறது சரி. எனக்கு பிடிக்கலையோ அது வேறு விஷயம். அவர் போகிற முறைகள் சரி, அவர் பண்ணுறது தான் சரிப்பா. விஜயும் இப்போ மாநாடு நடத்தியிருக்காரு. நான் அவர் என்னெல்லாம் செய்தாருன்னு பார்ப்போமே. என்ன, வரதுக்குள்ளேயே நம்ம எதையாவது, அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், கிடாயை அறுக்கிறதுக்குள்ளே அதை சுடுறதுக்கு அலையுதியேன்னு எங்கள் திருநெல்வேலியில் சொல்லுவான். அதேமாரி கிடாயை அறுக்கிறதுக்குள்ளே நீங்கள் எதையோ சுடுறதுக்கு அலையாதீங்கப்பா. வரட்டுமே, களத்தில் இறங்கி ஓட்டு கேட்டு வரட்டும். வேட்பாளரை அறிவிக்கட்டும், ஓட்டு கேட்டு வரட்டும். எல்லாரும் லட்சணமும் தெரிஞ்சு போகுது. என்ன, அதுக்குள்ளேயே பெரிய கூப்பாடு போட்டுக்கிட்டு கிடைக்கலையாம். பெரிய மத நல்லிணக்கம் எல்லா பேரும் அந்தால கிழிச்சு தள்ளிட்டான். இந்த ஐயப்பனை பற்றி பாட்டு பாடினவா இன்றைக்கி 10 நாள் ஆச்சு. சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு அமைச்சராக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னார். ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்படி தான் இது. ஒரு முஸ்லீம் இந்த பாட்டை படிச்சிருந்தா இந்நேரம் எல்லாவனும் பொங்கியிருப்பான் நாடு பூரா. யார் பெரிய அது பாட்டு படித்தது முஸ்லீம் இல்லைல்ல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைப்பா. பேசுனா வாயை திறந்தால் பெரிய பிரச்சனையாக ஆயிரும்.